கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தையில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படினத்தில் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே தேவன் அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்க விரும்புகிறா. நாம் கற்றுக்கொள்ளும் வேதத்து மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை தெரிந்துக்கணும். வேதத்துள்ள வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு பக்தியாய் வாழ கற்றுக்கொள்ளும். இன்னைக்கு அநேகருடைய ஸ்தானங்களை இழந்து போகிறாங்க. இப்போ கணவனுக்குரிய ஸ்தானங்கள் எழுதணும், மனைவிக்குரிய ஸ்தானங்கள். ஏன்னா அவர்கள் அந்த காரியங்களை சரியாக செய்யாத போது அந்த இடத்துல ஒரு மேனேஜருக்கு ஏற்ற ஒரு ஸ்தானம் ஒன்று இருக்குது. அதை ஒழுங்குகரமாய் செய்யவில்லைன்னு சொன்னால் அவங்க மேனேஜரே கிடையாது. அதே போல் சூப்பர்வைசருக்குரிய ஸ்தானம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்தானங்களை நாம் முதலாவது காத்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது நீதிமொழிகள் 27:8 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். கூட்டை விட்டு அலைகிற குருவி அதுக்கு பாருங்க இடம் இல்லாமல் அலையும். தன் கூட்டை விட்டுச்சுன்னு சொன்னால் வேறு எங்கே போனாலும் சேர்த்துக்காது, போய் உட்கார முடியாது. அது உட்காந்து அங்கே இருக்கிற பறவைகள் கொத்தம் வந்துடும், அங்கே இருக்கிற காரியங்கள். அப்போ தனக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அப்படியே தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு மனிதன் அலைகிறான், அந்த இடத்துல நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாய். நீ ஏற்றுக்கொள்ளப்படுவதுக்கு ஒன்று தேவன் உன்னை ஒரு ஸ்தானத்தில் வைத்திருக்க, நீயோ ஒரு ஸ்தானத்தை தேடி போவேன்னா பாருங்க, கர்த்தர் உன்னை தந்து கொண்டார். நீ அந்த ஸ்தானத்துக்குரியவன். அந்த ஸ்தானத்தில் இருந்தனா கர்த்தருடைய உயர்வு வேற மாதிரி உன்னை உயர்த்துவார். ஆனால் நீயோ உலகப்புறமான கட்சிகளிலும் உலகப்புறமான காரியங்களிலும் நீ ஓடிக்கொண்டிருக்கும் போது அங்கே உயர்வே வராது. எவ்வளோதான் நீ உழைப்ப போட்டால் அங்கே இருக்க உன்னை தள்ளி விட்டுருவான், அங்கே இருக்க உன்னை கீழே தள்ளுவான். ஏன்னா இன்னும் இவ்வளோ காரியங்கள் செய்யுங்க, எனக்கு கொடுக்கணும், அந்த பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுக்காம போனாங்க தெரியுங்களா? உன் ஸ்தானத்தை இழந்து விட்டாய். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்ட ஸ்தானம் ஒன்று இருக்கு, அந்த ஸ்தானத்துக்குள்ள நிற்க கற்றுக்கொள். தேவனிடத்தில் கேளு. உன்னுடைய கூட்டணி விட்டு போகக்கூடாது. இந்த குருவிகள் அப்படி போகும்போது என்ன பண்ண அதனுடைய ஸ்தானத்தை இழக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் பாருங்க, அப்படியா தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். இப்போ நமக்குரிய ஸ்தானத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. கர்த்தர் நமக்கென்று ஒரு பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கா தெரியுமா? வேத புத்தகத்தில் பாருங்க, உபாகம புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 32:11 வாசிங்க. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாலையிலிருந்து வடியும் வெண்ணையையும் அவன் உண்ணும்படி செய்தார். கவனிங்க, பூமியில் உள்ள ஸ்தானங்களில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணினார். அவர் உயர்ந்தவர். அந்த உயர்ந்தவர் உனக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சுன்னா எல்லா மனிதனும் இருக்கிற இடங்கள் இல்லை, நீ உயர்ந்த ஸ்தானங்களை அடையணும்னு அவரே உன்னை ஏறி வர பண்ணினார். அப்போ ஏறி வந்த பண்ணினவர் என்ன பண்ணுறன்னா, பூமிக்குரியவில் உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்க அந்த கண்மலை தேனினாலே கர்த்தர் பாருங்க உனக்கு உயர்த்த கொடுத்தார். இந்த பூமியுடைய ஸ்தானங்களே உயரமான இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணினேன்னு சொன்னார். அப்போ ஏறி வர பண்ணின ஒரு தேவன் உன்னை எப்படிலாம் நடத்தணும் ஆசைப்படுங்க. ஆனால் நீயோ அந்த ஸ்தானத்தை விட்டு எல்லாரும் கீழே தான் இருக்காங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சர்ச்சுக்கு வந்து உன்னை ஒரு பெரிய பரிசுத்தவனாக வச்சிருப்பாங்க. இந்த பரிசுத்தவானுடைய ஸ்தானத்தை விட்டு விட்டு உலகப்புறமான மனிதர் எங்கே இருக்காங்களோ அங்கே போயிடுவாங்க, அங்கே போய் நிற்பாங்க, அங்கே போய் பேசுவாங்க, அங்கே போய் நிற்கிறது அவங்களுக்கு வேலையை எடுத்துவாங்க. உன் ஸ்தானத்தை விட்டுறாது. ஒரு தம்பி சபையில் இருந்தால் அந்த தம்பி பாருங்க, சபையில் இருக்கும்போது பாட்டெல்லாம் பாடிருப்பாங்க. அந்த மனிதன் வேலைக்கு போயிட்டு வரும்போது தன்னை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கார், தனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கான். நான் இவ்வளோ பக்தியும் பரிசுத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொன்ன தேவையில்லாத மனிதரோட சேராதுன்னு அவன் பிறகு கொஞ்ச நாள் வேற ஒருத்தனோட சேர ஆரம்பித்தான். வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அவனோட சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தான். இந்த குடிக்க ஆரம்பிச்சுவன் ஒரு நாள் தெருவில் விழுந்து கிடக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் பார்த்தேன், நீ வந்து சர்ச்சில் பாட்டெல்லாம் பாடக்கூடாது, ஏன்னா உன்னுடைய காரியங்கள் குறைவாக இருக்கு. நான் நினச்சேன், எல்லாரும் சொல்லும் போது நான் சரியாக புரிஞ்சுக்கல. ஆனால் நேரில் ஒரு நாள் பார்க்கும்போது இப்படி தன்னுடைய ஸ்தானத்தை விட்ட ஒரு மனிதனாக இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அவன் தகுதியாக இல்லை. காரணம்னா அவனுடைய ஸ்தானத்தை விட்டுட்டான். இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிற ஜனங்களே, ஆண்டவரை தேடுகிற ஜனங்களே, நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு விடாதீர்கள். உங்கள் ஆலயத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து வைத்திருப்பாருன்னு சொன்னால் அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ளும். நான் எங்கேயோ கிடந்த ஆண்டவர் இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்தால் இந்த ஆலயத்துக்குள்ளே எனக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸ்தானங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுடக்கூடாது என்று வேதம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அப்படி நீங்கள் விட்டுவிட்ட மனிதனாக இருக்கக்கூடாது. சவுலை பாருங்கள், சவுல் பாருங்க, தன்னுடைய ஸ்தானத்தை அவர் இழந்தார். ஆண்டவர் அவரை ராஜாவாய் மாற்றினார். அந்த ராஜா பாருங்க, இந்த ராஜா சொல்ற வேலையை செஞ்சிருக்கணும். எனக்கு பதவி கொடுத்த ஒரு தேவனுக்கு அவர் வேலையை செஞ்சிருக்கணும். அவர் தாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது என்ன ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றினார், ஒன்றும் தெரியாது என்ன ஒரு புதிய இதயத்தை கொடுத்து நடத்தினார்.
நான் இன்னைக்கு இப்படி மாறினேன். நான் இவரோ பாருங்க கொஞ்சம் நேரம் காலதாமதம் ஆகும்போது பலி செலுத்த துவங்கினான். அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காமல் ஜனங்கள் போய் விடுகிறார்கள். அவன் எதிரி வந்துட்டான். இவரா ஒரு காரியங்களை செய்யும் போது தன் ஸ்தானத்தை இழந்து விட்டான். 7 நாள் மட்டும் நம்ம வெயிட் பண்ணிருக்கணும். வெயிட் பண்ண என்ன பண்ண தவறறிந்தனால தன் ஸ்தானத்தை இழக்கிறார். நமக்கு ஒரு ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கும் போது அந்த ஸ்தானத்துக்குள்ள ஒரு மனிதன் இருக்க வேண்டும். பாருங்க, தேவன் சொல்லுகிறார் அங்க இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து விட்டு வாழ்றாரு. சிலவற்றை அவர் என்ன பண்ற தெரிந்து கொண்டவராய் மாறினார். தன் ஸ்தானத்தை இழக்கிறார். தனக்கு உண்டான ஸ்தானத்தை தேவன் உன்னை இடத்துல ஒரு இடத்துல வச்சிருக்கா, இதை செய்வாங்க, உண்மையா இருப்பாங்க. நீ உண்மை இல்லாம போகும்போது ஒரு ஸ்தானத்தை இழந்தியா, உன் உயர்வு நோட்டு போச்சு, உன் மேன்மை நோட்டு போச்சு, உன் கனவு நோட்டு போயிடும். இன்னைக்கு அநேகருக்கு பொய் சொல்றதே வேலையா எடுத்துக்கிறீங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான்னா பொய் பேசி ஏதாவது ஆசீர்வாதத்தை எடுக்க முடியுமான்னு பாக்குறீங்க, ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய தகப்பன் யார்? தேவன் தானா இல்ல பிசாசா? தேவன் என்று சொன்னா நீ தேவன் சொன்ன வார்த்தை உண்மை உள்ள மனுஷனாய் வாழு, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். இன்றைக்கு நீ கஷ்டப்படலாம், இன்றைக்கு நீ நெருக்கப்படலாம், இன்றைக்கு ஒண்ணும் இல்லாத நிலைமை இருக்கான், சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி விட மாட்டார். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அப்ப உனக்குரிய ஸ்தானத்தை நீ விட்டுடாத. அப்ப இந்த உண்மையான இருந்த யோசேப்பை பாருங்கள். அவருக்கு பாருங்க அடிமையா மாறினா, தகப்பனை விட்டு தூரம் போகிறார், அடிமையா மாறுகிறார். அங்கே போனா பாருங்க உண்மையா வாழ, அங்கேயும் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. திரும்பியும் ஒரு வாழ்க்கை எப்படி மாறுப்பாங்க, இவ்வளவு உண்மையா நடந்துக்கு தான் நான், அதுக்கு நான் பொய் பேசினா கூட அந்த வீட்டில் ராணி மாதிரி ராஜா மாதிரி இருந்திருக்கலாமே, அந்த ராணியை கல்யாணம் பண்ணிங்க அப்படின்ட்டு பேசிருக்கலாம். ஆனால் அவர் இப்படி செய்யலையே, தனக்கு உண்டான ஸ்தானத்தை விடவில்லையே. ஒரு பாருங்க பாருங்க, இந்த உண்மை உள்ள ஒரு மனுஷனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு மேலாக எந்த இடத்துல அடிமையா இருந்தாலும் அதே இடத்துல அங்க இருக்கவங்களும் அடிமையாக்கி ராஜா உட்காந்துருக்கான். காரணம் அந்த உண்மை. இன்னைக்கு உன் ஸ்தானத்தை நீ இழக்காது, உன் ஸ்தானத்தை விட்டுடாத. உனக்கு ஒரு ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துக்குரியவனா இவனை மாற்றிக்கொள். சங்கீத புத்தகத்தில் பாருங்க 136 23 வாசிக்கும்போது பாருங்க, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவன் நம்மளை கீழே விடுகிற தேவன் இல்ல, நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானங்களை வைத்து காத்து கொண்டு இருக்கிறார். வேத்துள்ள மனிதர் பாருங்க, நீங்கள் தாவீதை பார்க்கும்போது தாவீது பாருங்க, அவர் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை அவர் நினைக்கிறார். அவரை அவர் நினைக்கிறார், அவர் இவரை நினைக்கிறார். இப்படி நினைப்பதனால ஒரு நாள் ராஜாவாய் உட்காருகிறார். காரணம் ஏன் தெரியுமா? தாழ்வில நினைக்கக்கூடிய தெய்வத்தை அவர் நினைக்க ஆரம்பித்தார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த துதியுங்கள், என் தாழ்வில் என்ன நினைச்சார் பாருங்க, அவரை நான் துதிப்பேன் துதிச்சார். அவருக்கு ஒரு உயர்வை கொடுத்தார். அவர் பாருங்க ஒவ்வொருவரையும் அப்படிதாங்க தூக்கி எடுக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து எங்கிருந்து எடுக்கிறார் பார்த்தீங்களா? அப்படியாப்பட்ட இடங்கள்ல இருந்து எடுத்து ஏதோ தூசி தட்டி ஓரமாக உட்கார் விட்டு போற தேவன் இல்லை. இப்போ வழியில பாருங்க ஒரு சொல்லலாம் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பிச்சைக்கார மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அவங்கள போயிட்டு என்ன பண்ணாங்க, மடக்கி அவங்கள நம்ம குளிக்க வச்சு ஒரு பனியனை மாட்டி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து மூலையில் வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி வைக்கிற தேவன் இல்லை. அவர்களை தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உண்டு பண்ணுகிறார். இப்போ இங்கே மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள குளிப்பாட்டுவாங்க, எல்லாம் துணியெல்லாம் மாற்றுவாங்க, சாப்பாடு வாங்கி எடுப்பாங்க, ஷேவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடியெல்லாம் கட் பண்ணிட்டு அழகாக வேறு மனுஷனாக விட்டு போயின்னு இருப்பாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய வேலை. ஆனால் இவர் அப்படி கிடையாது. உன்னை சுத்தமாக்கி மேலே உயர்ந்த ஸ்தானத்துக்கு வைக்க போகிறார். ஏன்னா அவர் உயர்ந்தவர் உன்னை உயர்த்தி வைப்பார். அவர் உனக்கு அப்படியே ஒரு ஸ்தானத்தை வைத்து காத்து கொண்டு இருக்கார். நீயோ இன்னைக்கு எப்படி இருக்கப்ப? சாலமோன் நீங்கள் பாருங்கள், சாலமோனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை தேவன் வைத்திருந்தார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைத்திருந்தார். அந்த மகனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம். இப்போ தாவீது நான் தான் ஆலயத்தை கட்டினேன், நீ கட்ட மாட்டேப்பா, உன் கர்ப்பப்பிரபாகிய சாலமோன் தான் கட்டுவான், சாலமோனால் தான் கட்ட முடியும், ஒரு பெரிய திட்டத்தோடு வைத்திருந்தான். ஆனால் சாலமோனோ அந்த பதவியை அடைந்த போது, அந்த உயர்வுக்குள்ள வந்த போது தன் ஸ்தானத்தை இழக்கக்கூடிய ஒரு மகனாய் மாறினான். பார்த்தீங்களா? நான் யாருடைய பிள்ளை, நான் யாருக்குரியவன் சொல்லிட்டு எந்த இடத்துல விக்கிரகங்கள்லாம் அழிக்கப்படுதோ அதே இடத்துல விக்கிரக கோயிலெலாம் கொண்டு வருகிறான். உள்ள அநேகர் என்ன பண்ண திருமணம் பண்ணி கொண்டு அவருடைய வாழ்க்கை என்ன பண்ண, இவங்களுக்கு கட்டணும் அவங்களுக்கு கட்டணும் வாழ்ந்து விக்கிரக தோப்புகள்லாம் உண்டு பண்ணுகிற ஒரு மனிதனாய் மாறினான். காரணம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் தன் ஸ்தானத்தை இழக்கிறான், தனக்கு உண்டான மேன்மையை இழக்கிறான். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நீதிமான லிஸ்ட்டில் வர முடியாத ஒரு மனிதனாய் மாறிட்டார். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்துக்குங்க, நீங்கள் அப்படி உங்கள் ஸ்தானத்தை இழக்காது.
உங்கள் ஸ்தானம் அங்கே பெயர் போடப்பட வேண்டும். கர்த்தர் தெரிந்து கொண்டா பாருங்க, தாவீது சொல்லுவாங்க, சாலமோன் தான் செய்வான். சாலமோனை குறித்து எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானங்கள் வைத்தா தெரியுமா? சாலமோன் தான் ஆலயத்தை கட்டுவான், சாலமோன் கூடும்போது நான் வருவேன், பூமிக்கே வருவேன் என்று வந்தார். அப்படியாப்பட்ட மனிதன் பூமிக்கு வந்து எந்த ஸ்தலத்தில் அவர் வாசம் பண்ண அதே இடத்த அவன் பாவம் செய்கிற இடமாய் மாற்றுவான். கவனிச்சிங்களா? உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் இழந்து போகாதீங்க. உங்களை குறித்து பெரிய திட்டம் வைத்திருக்கார் தேவன். அந்த திட்டத்தை நீங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும். அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கலாம். ஏசாயா 22 எடுத்துக்கொள்ளுங்க, 19 வருஷம் வாசிங்க. உன்னை உன் நிலையை விட்டு துரத்தி விடுவேன், உன் ஸ்தானத்திலிருந்து பிடுங்கி போடப்படுவாய். அப்படிங்க, உன்னை உன் நிலை விட்டு என்ன பண்ணாங்க? துரத்தி விட்டுருவேன், துரத்திடுவேன், நான் துரத்தி விட்டுருவேன், அதை நான் பிடுங்கி போட்டுருவேன். வரலைன்னா கூட நான் பிடுங்கும், அதை பிடுங்கவே முடியாதபடிக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இருந்துக்கோ. தேவன் யார் தெரியுமா? பிடுங்கி போடுகிற தேவன். உன் ஸ்தானத்தை விட்டு பிடுங்கி எடுத்துருவாரு. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வீட்டுக்குள்ள உட்காந்துன்னு கண்ணனுக்கு விரோதமாக தவறு, மனைவிக்கு விரோதமாக தவறு, ஏதாவது தவறு பண்ணி உட்காந்துங்களா பிடுங்கி தூக்கி போட்டுருவார். உன்னை சத்தியத்தை கேட்குற நீ, உனக்கு பாருங்க, அந்த கணவனுக்கு மனைவியே உன்னை வைத்திருக்கிறார். நீ இருந்துக்கணும், அந்த ஸ்தானத்தை விட்டு போகக்கூடாது. மனைவியே அந்த கணவனுக்கு என்ன பண்ணிருக்காரு? உன்னை நல்ல மனைவி வச்சிருக்கார். அந்த ஸ்தானத்தை இழந்து போயிடாது. கணவனே, அந்த ஸ்தானத்தை இழந்து போயிடாது. நான் எப்படி வேணாலும் நடப்பேன் சொல்லாத, உன்னை பிடுங்கிடுவார், தூக்கிடுவார். என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது என் மனைவி என்னட்டு போயிட்டாங்கன்றாங்க, என் கணவன் என்னட்டு போயிட்டாங்க, என் கூட வரமாட்டாங்க. ஏன் அப்படியெல்லாம் போச்சு? உனக்குடைய ஸ்தானத்தை நீ இழந்து போனேன். இன்னைக்கு தேவனத்தில் போய் கேட்டால் கூட என்ன பண்ண தெரியுமா? நான் தான் துரத்தி விட்டேன் அவனை, நான் தான் அவனை பிடுங்க போட்டேன். அவர்கிட்ட என்ன ஜெபம்? அவள் தான் உன் வாழ்க்கை, இப்படியே வாழ்ந்து இப்படியே முடிக்கணும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கணவனையும் எடுத்துறார், தனியாக வாழ்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் தாங்க, உன் ஸ்தானத்தை இழந்து போயிடாதீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கும் போது, ஏன் ஸ்தானத்தை நான் இழந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை மாற்றிக்கொள். சிம்சோன் அப்படிதான் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போயிட்டார். கண்கள் பிடுங்கப்பட்டவராய், கைகள் கட்டப்பட்டவராய், அங்கே பாருங்க, வேடிக்கை பொருளாக மாட்டார். ஒரு நாள் இந்த மனிதன் செய்கிற செயலை பார்த்து தூரத்துல எல்லாரும் பயப்படுவாங்க. ஐயோ, அந்த மனுஷன் வந்தானே அப்படி காலி பண்ணுவானே. ஆனால் இன்னைக்கு இவர் யாராக மாட்டாருமா? வேடிக்கை பொருளாக மாட்டார். காரணம், தன் ஸ்தானத்தை இழந்துட்டார். தனக்குண்டான ஸ்தானம் போயிடுச்சு. வெளிச்செல்லாம் சுற்றி உட்காந்து 3000 பேர் வேடிக்கையாக பேசினாங்க. அன்னைக்கு இவ்வளோ பெரிய தூண் அசைச்சு கீழே தர்ற ஒரு மனுஷன் இன்னைக்கு மாவரைச்சு கொண்டு உட்காந்துட்டான். காரணம், தன் ஸ்தானத்தை இழந்து விட்டான். தன் ஸ்தானம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கப்படியே உன் ஸ்தானத்தை நீ இழக்காது. நீ தேவனை தேடி, தேவனை பற்றிக்கொள், தேவனை சார்ந்தவனாய் வாழ கற்றுக்கொள். கவனிங்க, சங்கீதத்தில் 37:10 வாசிங்க. இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்பொழுது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. கவனிங்க, இன்னும் கொஞ்ச நேரம்தான். துன்மார்க்கன் என்ன பண்ண மாட்டான்? இருக்க மாட்டான். அவன் ஸ்தானத்தை நீ உத்து பார்த்தா கூட அவன் அங்கே இருக்கவே மாட்டான். இன்னைக்கு ஆணிவேர் போல உட்காந்துக்கானா? பிடுங்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார், துரத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். என் முன்னாடி இவ்வளோ தவறு செஞ்சு நல்லா தான் இருக்கிறான், பார்த்து புலம்பாத. துரத்தக்கூடிய தேவன் இருக்கிறாரு, புலம்பாத. கவனிச்சிங்களா? அவனை பிடுங்கி போடுகிறவர் இருக்கிறார். அவன் ஆட்சியிலேருந்து இப்படிலாம் பண்ணுறான் பார்த்து, எனக்கு விரோதமா அப்படின்றான். புலம்புறியா? உனக்கு விரோதமா ஊருக்குள்ள இப்படிலாம் பண்ணுறாங்களா? கவலையே படாத. துரத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கா, பிடுங்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கா, இல்லாம ஆக்கிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய ஸ்தானத்துல இருந்து உனக்கு உதவி செய்கிற தேவன் வல்லவராக இருக்கா. நீ அவருடைய ஸ்தானத்துல பரிசுத்தவானா இருந்தால் தான் அவர் உன் ஸ்தானத்துல உட்காந்து உனக்கு உதவி செய்வார். நீ பரிசுத்தம் கெட்டு போய் நின்று உன் ஸ்தானத்தை விட்டு தூரமா நின்று இன்னைக்கு வந்து, அப்பா எனக்கு உதவி செய்யப்பா, முடியாது. ஆகார் தூரமா வந்தாங்க. ஆகார் என்ன பண்ண தெரியுமா? உன் ஸ்தானத்துக்கு போ, உன் நாச்சியார்கிட்ட போய் அடங்கிரு, சாராள்கிட்ட போய் அடங்கிருக்க திரும்ப சொன்ன. அவங்க அங்கே ஸ்தானத்துக்கு வந்தோடனையும் திரும்ப அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எலியாவை பார்த்து சொல்றாரு, எலியா நீ கேரி தாட்டங்களுக்கு போ, அங்க ஒழித்துக்கொள்னாரு. அவர் சொன்ன ஸ்தானத்தில் உட்காரும் போதுதான் ஆகாரத்தை கொடுத்தா, இறைச்சி உண்டானது, எல்லாம் கிடைச்சது. ஸ்தானத்தை விட்டுட்டு அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்து. பரலோக பிதாவே நமக்கு நன்றி செலுத்துறோம். ஸ்தானத்தை விட்டு அலைந்து திரிகிற குருவியை போல மனிதர்கள் யாரெல்லாம் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போயிருக்கிறார்களோ, தன் குடும்பத்தை விட்டு, தனக்குண்டான வீட்டை விட்டு ஸ்தானத்தை விட்டு இழந்து போன மக்களை கர்த்தர் சந்திங்க. இப்பொழுது அவர்கள் எல்லாம் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எல்லாம் அன்றே தன்னுடைய ஸ்தானத்துக்கு நேராக திரும்பி வரட்டும். ஆசீர்வதிங்கப்பா.
பெரிய காரியம் கர்த்தர் செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஒரு ஸ்தானத்தில் வந்து நிற்க கர்த்தாவே கிருபை தந்து வழிநடத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே.